Hi friends, welcome back to Forest Times. Today recipe Sakkarai Pongal. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் பசும்பால் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம பாசிப்பருப்பு வறுத்ததுலேயே நம்ம வச்சுருக்க அரிசியும் சேர்த்து இதை வாஷ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ வாஷ் பண்ணி நான் ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசியும் பருப்புமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பருப்பு வறுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வரும். நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி விழுவிலுன்னு இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் பருப்பு வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா பொங்கல் இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா மசிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டாமல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள மண், குச்சி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வாயில் தட்டுப்படும். ஸோ அதனால் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். எந்த ஒரு ஸ்வீட்டு, பாயசம் எது பண்ணாலும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுகரை தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடான பிறகு வச்சுருக்க முந்திரி பருப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சையை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சக்கரை பொங்கலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இன்னும் சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இதோட ஜாதிப்பூ ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இது ஜாதிப்பூ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.